ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சோலார் பாண்ட் அண்ட் சோலார் டிஸ்டிலேஷன். அதுக்குள்ளே என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சோலார் பாண்ட், அதோட டைப்ஸ், தெர்மல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோலார் பாண்ட், ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன், சோலார் டிஸ்டிலேஷன், அது இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் அதோட அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து சோலார் பாண்ட்ஸ். பாண்ட்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற இடம். ஸோ சோலார் பாண்ட் அப்படின்னா என்னென்னா, வாட்டரை யூஸ் பண்ணி சோலார் எனர்ஜி எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சோலார் பாண்ட். இதில் வந்து 2 டைப் இருக்குது, கன்வெக்டிவ், நான் கன்வெக்டிவ். இதில் ஃபஸ்ட் டைப் கன்வெக்டிவ். இந்த கன்வெக்டிவ் பாண்டுங்கிறதுல 2 டைப் இருக்குது, ஷாலோ அண்ட் டீப். இந்த ஷாலோ சோலார் பாண்ட் பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, ஒரு லார்ஜ் பேக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கோட பாட்டம் வந்து பிளாக்கன் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதிகபட்சமான ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுக்காக. அதில் வந்து 2 டைப் ஆஃப் கிளேசிங் இருக்குது, அதாவது கோட்டிங் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஷீட்டாலேயோ இல்லை கிளாஸ் ஷீட்டாலேயோ வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் எதுக்காகனா, அந்த வாட்டர்லேருந்து அது ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு நைட் நேரத்தில் அந்த ஹீட்டை டிசிபேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதாவது ஹீட் ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால் ஹீட் லாஸ் வந்து மினிமைஸ் ஆகிடும். இப்போ இந்த அனதர் டைப் பார்க்கலாம், டீப் டைப். இது வந்து இதில் பேக் எதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டபுள் கிளேசிங் கவர்ஸ், அதாவது 2 கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, அதிலே 2 கோட்டிங் கொடுக்கறதுனால ஹீட் வந்து டிசிபேட் ஆகாது, ஹீட் லாஸ் நடக்காது. ஸோ செகண்ட் டைப் நான் கன்வெக்டிவ் சோலார் பாண்ட். நான் கன்வெக்டிவ் சோலார் பாண்டுங்கிறது லார்ஜர் டைப். இது வந்து டீப்பாக இருக்கும், 1 to 5 மீட்டர் டீப், இல்லைனா ஆவரேஜாக 3 to 4 மீட்டர் இருக்கும். ஸோ இது லார்ஜராக இருக்கிறதுனால இதில் ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக அப்சார்ப் பண்ண முடியும். எவ்வளோ வரைக்கும்னா 95 டிகிரி செல்சியஸ் வந்து இதால் அப்சார்ப் பண்ண முடியும். அடுத்து நான் கன்வெக்டிவ் சோலார் பாண்டோட டைப்ஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. SGSP, அதாவது சலினிட்டி கிரேடியன்ட் சோலார் பாண்ட். செகண்ட் டைப் வந்து மெம்பரேன் சோலார் பாண்ட். தேர்ட் டைப் வந்து பாலிமர் ஜெல் லேயர் சோலார் பாண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் SGSP பார்க்கலாம். SGSP அதாவது சலினிட்டி கிரேடியன்ட். சலினிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா என்னென்னா, சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகிறத பொறுத்து கிரியேட் பண்ணுற சோலார் பாண்ட். ஸோ அந்த SGSPயில் 3 லேயர்ஸ் இருக்குது, அப்பர், நான் கன்வெக்டிவ், லோயர். அதோட டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். அப்பர் லேயரும் லோயர் லேயரும் நான் கன்வெக்டிவோட எப்பயுமே ஸ்மாலராக இருக்கும். ஸோ இந்த 3 லேயர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். அப்பர் லேயர் வந்து ஆல்மோஸ்ட் லோ சலினிட்டியாக இருக்கும். அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.3 to 0.5 மீட்டர் தான் இருக்கும். அடுத்து நான் கன்வெக்டிவ் லேயர். இப்போ நான் கன்வெக்டிவ் லேயர் வந்து 1.5 மீட்டர் திக்னஸ், அதாவது இதுதான் அதிகமாக இருக்கிறது. 1.5 மீட்டர் இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இந்த நான் கன்வெக்டிவ் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக அதோட சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து லோயர். இப்போ லோயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கிறதுலே சலினிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால் இதில் தான் ஹீட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. எது வரைக்கும்னா 95 டிகிரி செல்சியஸ். அடுத்து தெர்மல் எஃபிஷியன்சி. தெர்மல் எஃபிஷியன்சினா, இந்த சோலார் பாண்ட் வந்து அதால் சோலார் எனர்ஜி வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ட்ராப் பண்ண முடியுதுங்கிறத மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸில் பார்க்குறது தான் தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சியோட சிம்பிள் ஈட்டா, அதுக்கு ஃபார்முலா வந்து Q net/Q_in. அதாவது எவ்வளோ சோலார் எனர்ஜி இன்புட் ஆகிருக்கு, அதோட அவுட்புட் எவ்வளோ, இது ரெண்டோட ரேஷியோ தான் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 3 லேயருக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்குது. இது வந்து லோயர் கன்வெக்டிவ் ஜோன் தான் நமக்கு இருக்கிறதுலே முக்கியம், ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம அதிகபட்சமான சோலார் எனர்ஜி எடுக்க போகிறோம். ஸோ நான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். 1 - QB + QAP + QS / QL சோலார். ஸோ QBனா என்னென்னா, இந்த லோ கன்வெக்டிவ் ஜோனில் பாட்டமில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி தான் QBன்னு சொல்கிறோம். அடுத்து QUpனா அதோட அப்பர் லேயரில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி. அடுத்து QSங்கிறது சைடு வால்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி வந்து QSன்னு சொல்கிறோம். அடுத்து QL சோலார், அதோட சோலார் இன்புட். இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் லோயர் கன்வெக்டிவ் ஜோனோட எஃபிஷியன்சி. அடுத்து இந்த சோலார் பாண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னு பார்க்கலாம்.
சோலார் ரேடியேஷன் வழக்கம் போல் சலனிட்டி கிரேடியன்ட் சோலார் பாண்டில் வந்து ஃபாலோ ஆகுது. இதில் இந்த 3 லேயர்லேயும் இந்த சோலார் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகுது. ஸோ எந்த லேயரில் வந்து அதிகமான சலனிட்டி இருக்கோ அதால் வந்து சோலார் எனர்ஜி அதிகபட்சமாக ட்ராப் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது லோவர் கன்வெக்டிவ் ஜோன் தான் அதிகமாக ட்ராப் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு உள்ள இன்பாண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த டிசிபேட் ஆகிற சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி வச்சுக்கும், நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ மேனேஜ்மெண்ட் சோலார் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணுறத விட அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ டிப்பிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும்னா நம்ம வழக்கமாக பார்த்த மாதிரி டெப்த்து வந்து 1 to 5 மீட்டர் இருக்கணும். அடுத்து அதில் சலனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சால்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு NaCl நார்மல் சால்ட்டு, அடுத்து மெக்னீஷியம் குளோரைட், சோடியம் நைட்ரேட், சோடியம் கார்பனேட், சோடியம் சல்ஃபேட். அது போக ஃபெர்டிலைசர் சால்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா யூரியா யூஸ் பண்ணுறாங்க, அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சைட் செலெக்ஷன், சோலார் பாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சைட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட்ஸ் பிட்வீன் -40 to +40 டிகிரி. இந்த லேட்டிடியூடில் இருக்கிற சைட்டை வந்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த சோலார் பாண்டோட கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து லெவல்டாக இருக்கணும். அடுத்து சலனிட்டி கிரேடியன்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கு வந்து பிரெயின் சொல்யூஷன் யூஸ் பண்ணணும். பிரெயின் சொல்யூஷனாக வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட் சொல்யூஷன் தான். இது வந்து ஹரிசாண்டல் டிஃப்யூசர் மூலமாக இந்த லேயர்ஸ் வந்து பிரிச்சுருவாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்த 3 லேயரை வந்து பிரிச்சுருவாங்க. இந்த மாதிரி 3 லேயராக வந்து ஹரிசாண்டல் டிஃப்யூசரை வச்சு 3 லேயராக பிரிச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெமடிஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம இது வரைக்கும் ஜென்ரலாக பார்த்தது. இப்போ அதில் என்னென்ன பிரச்சனை வருங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சோலார் பாண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாலே அதில் நிறைய மைக்ரோப்ஸ் வளரும், அப்புறம் கண்டாமினேஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ரெமடிஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பாண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அது க்ளீன்லினஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது கண்டாமினன்ஸ் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் ரெகுலராக. அப்புறம் ஆல்கே க்ரோத் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1.5 மில்லிகிராம் காப்பர் சல்ஃபேட் பெர் லிட்டர், இந்த கான்சன்ட்ரேஷனில் காப்பர் சல்ஃபேட் வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் பண்ணிடணும். அடுத்து ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ ஹீட்டு வந்து வாட்டரில் ஸ்டோர் ஆகிருக்குது, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் வந்து அந்த லோவர் கன்வெக்டிவ் ஜோனில் இன்பாண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது மூலயமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக கண்டென்சேஷன், அதாவது நம்ம லோயர் கிளாஸில் படித்த மாதிரி கண்டென்சேஷன் இருக்கும். இன்புட் அவுட்புட் 2 வச்சுருப்பாங்க. மேலே வந்து கூல் வாட்டர் அனுப்புவாங்க. சென்டரில் இருக்க ஹாட் வாட்டர்லேருந்து ஹீட் மட்டும் அந்த வெளியே இருக்கிற கூல் வாட்டரில் டிசிபேட் ஆகிரும். அதுலேருந்து வர ஹீட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுலேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடை வந்து சர்க்குலேட் பண்ணி விடுவாங்க. அது உள்ளே இருக்க ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அடுத்து சோலார் பாண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள் சோலார் பாண்டு பார்த்தாச்சு, அதோட என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வேர்ல்டு வைடாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல் பாசோ சோலார் பாண்ட். இது வந்து டெக்ஸஸில் யூனிவர்சிட்டியில் வந்து இதை ஃபஸ்ட் வச்சு க்ரியேட் பண்ணாங்க 1983. இதோட பர்பஸ் என்னென்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ் தான் இது ஃபுல்லாக. இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த எல் பாசோ சோலார் பாண்டோட பிக்சர் இது. அடுத்த டைப் வந்து பிரமிட் ஹில் சோலார் பாண்ட். இது வந்து RMIT யூனிவர்சிட்டி, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னமும் நார்த்தன் விக்டோரியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கமர்ஷியலாக சால்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் ஆக்வாகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டோட்டலாக 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் வந்து ட்ராப் பண்ண முடியும். இது அதோட பிக்சர். அடுத்து பூஜ் சோலார் பாண்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் லார்ஜ் ஸ்கேலாக ப்ரொடியூஸ் பண்ண சோலார் பாண்ட். இது வந்து இந்தியாவில் இருக்குது. இதோட ஏரியா வந்து 6000 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இதோட ஹீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 75 டிகிரி செல்சியஸ். ஸோ சோலார் பாண்டு முடிச்சாச்சு. அடுத்து சோலார் டிஸ்டிலேஷன். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது சோலார் பாண்டை தான் சோலார் டிஸ்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ப்ராசஸ் மட்டும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். டீசாலினேஷன் இல்லாட்டி டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னென்னா அதில் இருக்க அந்த வாட்டரில் இருக்க சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் டிஸ்டிலேஷன் சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறதுனா SGSP மூலமாக தான் இதை
டிஸ்டிலேட் பண்ணுறாங்க. அதை பவர் டீசாலினேஷன் சொல்கிறாங்க. அடுத்த டைப் வந்து எம்எஸ்எஃப், மல்டி ஸ்டேஜ் ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன். இந்த எம்எஸ்எஃப் டிஸ்டிலேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதில் வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது, பிடிசி அண்டு சோலார் பாண்ட். பிடிசிங்கிறது பேராபோலிக் ட்ரஃப் கலெக்டர்ஸ். இப்போ இதில் டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் எம்எஸ்எஃப். பிடிசி 2, அப்புறம் சோலார் பாண்ட் 1, அப்புறம் இது ஃபுல்லாக எம்எஸ்எஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் இப்போ இது மூலமாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சோலார் பாண்ட். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த ஹீட் வாட்டர் வரும். இதிலேருந்து வாட்டரை எவாப்ரேட் பண்ணிவிட்டு, அதாவது வேப்பராக வெளியே போயிட்டு கீழே இருக்க சால்ட் மட்டும் வெளியே வந்துடும். அதாவது பிரைன், இந்த பிரைன் சொல்யூஷன்லேருந்து பிரைன் மட்டும் தனியாக வெளியே வந்துடும். அடுத்து சோலார் டிஸ்டிலேஷன் இன் இந்தியா. 5 kWh/m² எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுது இந்தியா. ஸோ இந்தியான்னு பார்த்தா ஜாகிரபிக்கல் இந்தியா, அதாவது இந்தியா ப்ளஸ் பங்களாதேஷ் பற்றி நான் பேசுகிறேன். பங்களாதேஷில் வந்து முக்கியமாக செலைன் வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து டீசாலினேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதாவது அதை சோலார் பாண்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து எனர்ஜியும் கிடைக்கும், அந்த வாட்டரும் பியூரிஃபை ஆன மாதிரி இருக்கும். அடுத்த அட்வான்டேஜஸ். ஸோ சோலார் டிஸ்டிலேஷன், சோலார் பாண்ட் இது ரெண்டுமே வந்து யூனிக் ட்ராப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளாட் பிளேட் கலெக்டர்னால் இங்கே சோலார் பேனலை பற்றி சொல்ல வராங்க. சோலார் பேனலோட இதோட கலெக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் வந்து 1 kg சால்ட் எடுத்துக்கிறோம். அதே அமௌண்ட் ஆஃப் கோலில் கிடைக்கிற எனர்ஜியோட 3 times அதிகமாக இந்த சோலார் பாண்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது பொல்யூஷன் ஃப்ரீ. ஜெர்மனியில் வந்து ஃபோட்டோவாட்டிக் செல், அதாவது சோலார் பேனலில் 1 kW எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதோட 21% ஆஃப் காஸ்ட் வந்து எஸ்ஜிஎஸ்பிக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க.